ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் புனிதாஸ் விலாக். இன்றைக்கி என்னென்னா, இந்த வாரம் சண்டே நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் சண்டே நான் 45 days ஃபாஸ்டிங்கு, ஈஸ்ட் வரைக்கும். அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி பன்னீர் டிக்கா, ரசம் அண்ட் அவியல், கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா பன்னீரும் இந்த ஸ்கொயர் டைப்பில் வெட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி சேமாக மஞ்சள் குடமிளகா, பச்சை குடமிளகா, சிகப்பு குடமிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அது என்ன மசாலா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு, அதில் தயிர், ஒரு பாக்கெட் தயிர், நல்லா கெட்டியான தயிராக உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் வீட்டிலே போடுறீங்கன்னா அந்த தயிர் எடுத்துக்கோங்க. அது அப்புறம் நான் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். எனக்கு காரம் நல்லா வேணுங்கிறனால நான் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், இதை கலருக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அப்படிங்கிற லெவலுக்கு போட்டுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், உப்பு, கொஞ்சம் லெமன். ஏன்னா அந்த தயிர் புளிப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் லெமன் போட்டால் அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான காரப்பொடி போட்டுட்டு, ஏன்னா எனக்கு காரம் நல்லா சாப்பிடுவேன், அதனால் காரத்துக்கு தேவையான போட்டுட்டு, இந்த பன்னீர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். அதுக்கிடையில் நம்ம ரசமும் அவியலும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, நான் ஆல்ரெடி 3 தக்காளி நல்லா அது கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் மசன்னு நல்லா, அதனால் நான் வேக வச்சு அதை பிசைஞ்சு வச்சுருந்தேன் ரசத்துக்கு. அந்த தக்காளியோட கொஞ்சம் அந்த இதில் அந்த தோல் இருக்கும் இல்லையா, அது மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். சரி, ரசத்தை ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் குக்கரில் பார்த்திங்கன்னா கேரளா ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது 1 டம்ளர் போட்டு அரிசியும் வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரமிளகா தான் நாங்கள் ரசத்துக்கு போடுவோம், பச்சை மிளகா போடுறதில்ல. கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு, ரசத்துக்கு எப்படி தாளிப்போமோ கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, வரமிளகா 2 கிள்ளி போட்டுட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்ரெடி அந்த பேஸ்ட்லேயும் வரமிளகா 3 போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் ஒரு வரமிளகாவை தான் போட்டு இது பண்ணிக்கிட்டேன், தாளித்து விட்டேன். ஒரு வரமிளகா போட்டுட்டு, அது கூட கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தாளித்தோடனே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்குவோம். அந்த பேஸ்ட்டு, அதாவது நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு பூண்டெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு அந்த மிக்ஸியை கழுவி நம்ம அதிலே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம கரைச்சி வச்ச ரசத்துக்கு கரைச்சி வச்ச தக்காளி, புளி 2ஐயும் சேர்த்து நான் ஒட்டுக்காக தான் கரைச்சிக்குப்பேன், தனித்தனியாக கரைச்சிக்க மாட்டேன். ஒட்டுக்காக கரைச்சிட்டு 2ஐயும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு, அதுக்கப்புறம் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்ச இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இன்னொரு தடவை உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை போட்டு கரைச்சிக்கலாம். எனக்கு புளி ஓரளவுக்கு இருந்ததுனால எனக்கு இதோட போதும். அது இல்லாமல் ரசம் நல்லாவே நிறையா இருந்தது, அதனால் எனக்கு இது போதும். அதோடு நான் ரசத்தை தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவியல் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்துக்கிட்டேன். 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இருந்தது, அப்புறம் கேரட் இருந்தது. இதெல்லாம் போட்டு அவியல் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசத்தை தாளித்து விட்டுட்டு, இங்கே வரும் கீழே என் பின்னாடி யார் நடந்துட்டுருக்குறான், ஜாக்கி நடந்துட்டுருக்குறான். ரசத்துக்கு உப்புன்னு போட்டு விட்டேன். ரசத்துக்கு உப்பு போட்டு விட்டுட்டு அது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அவியலுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவியலுக்கு ரெடி பண்ண போனேன். இவன் எப்போவுமே என் கூடயே தான் இருப்பான். நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே இருப்பான். நான் பெட்ரூமில் இருந்தால் பெட்ரூம் இருப்பான், கிச்சனில் இருந்தால் கிச்சனில் இருப்பான். என் பின்னாடி நடந்துகிட்டே இருப்பான். நான் எங்கெங்கே போகணும் அங்கேயும். ஆல்ரெடி முருங்கைக்காய் வெட்டி வச்சுருந்தேன், கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் கழுவிட்டு அதில் நம்ம நீள வாக்கில், ஏன்னா அவியலுக்கும் நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
எவ்வளோ தூரம் உங்களுக்கு திக்னஸாக வெட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா திக்னஸாக வெட்டிக்கோங்க. கேரட்டில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தின்னாக வெட்டிட்டேன். அப்புறம் கத்திரிக்காயும் வெட்டிட்டேன், உருளைக்கிழங்கும் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் வெட்டி நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம அவையல் பண்ணிட வேண்டியதான். நான் 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 முருங்கைக்காய், 2 கேரட்டு, இவ்வளோ தான். ஏன்னா மத்தியானத்துக்கு மட்டும் அளவாக செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து மத்தியானத்துக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம் அவியல். மற்றவங்க யாரும் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் 2 பேர் தான் அவியல் சாப்பிட்றதுனால எங்கள் 2 பேருக்கு மட்டும் அளவாக எடுத்துக்கிட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு உடனே என்ன பண்ணிடணும், ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் வச்சிட்டோன்னா கூட இதாயிரும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த 1 ஹவரில் நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லாவே மேரினேட் ஆயிரும். மேரினேட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நம்ம எடுத்து பார்த்து அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், நான் வந்து வெட்டிட்டு எல்லா காய்கறியும் வெட்டிட்டேன். அப்புறம் ரசமும் நல்லா கொதித்து வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி தக்காளி வந்து வெந்த தக்காளி தான், ரசம் புளி மட்டும் கொஞ்சம் வெந்தால் போதும். நல்லாவே கொதிச்சு வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான், ரசம் ரெடி. நான் ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். ஏன்னா வந்துட்டு அதிலே வச்சோன்னா மற்றது பண்ணுறதுக்கும் இருக்காது. அது இல்லாமல் நம்ம இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் மற்ற பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அவியலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வடச்சட்டியில் அவியலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, அதாவது இந்த காய் வேகிற காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு பெரட்டை நம்ம கையிலே பெரட்டிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அதாவது அவியல்னாவே ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில் தான். அதனால் கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு பெரட்டிட்டு காயை வேக வச்சிடலாம். நீங்கள் வந்து காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், நீங்கள் அதுக்கு மாதிரி 1 டம்ளர் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஊற்றினீங்கன்னா தண்ணியாக போயிடும். அதனால் ரொம்ப ஊற்ற வேண்டாம். அப்படியே வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம வந்து காயை வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தாலே மேக்ஸிமம் வெந்துடும். உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேறு, அதாவது வேகாத காயாக இருந்தால் அப்படி இருக்கும், இல்லைன்னா நல்லாவே வெந்துடும். இங்கே வந்து என் பொண்ணை வந்து ரசத்துக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். ரசமும் கொதித்து நல்லாவே வந்துருச்சு. எடுத்து இறக்கி அடுத்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் தான் மாற்ற போகிறேன் நான் ரசத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவியலுக்கு தேவையான தேங்காய் இதெல்லாம் அரைக்கணும். அதனால் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் வந்து எவ்வளோ காய் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஆனால் ரொம்பவும் போட்டுறக்கூடாது. ரொம்பவும் போட்டால் எல்லாம் தேங்காவாக ஆயிரும். அதனால் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் தேங்காய் நல்லா சாப்பிட்றதுனால தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான காயில் காரம் நம்ம போடலை, அதனால் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, மஞ்சத்தூள், அந்த தேங்காவுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு போதும். எனக்கு இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ போதும். ஏன்னா காய் ரொம்ப கம்மியாக இருக்கனால இவ்வளோ போதும். நல்லாவே காயெல்லாம் வெந்துருச்சு. அதனால் நம்ம வந்து அடுத்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் போட்டு ஒரு கிளறி மூடி வச்சுக்கணும். ஏன்னா அதிலே மஞ்சத்தூளும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அது வேகிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். கிளறி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த தேங்காய் படுற அளவுக்கு, நம்ம காய் ஃபுல்லாக படுற அளவுக்கு நம்ம வந்து அந்த தேங்காவெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதான். பன்னீர் வந்து நம்மளுக்கு மேரினேட் ஆகிடுச்சுங்க. அதனால் நம்ம வந்து பன்னீரை வந்து அடுத்து ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணணும், அதாவது குத்தி வைக்கணும். அதுக்காக நான் ஒரு 5-6 ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். எனக்கு இது நீளமாக இருந்தனால என்னோடய பேன் ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் 2 கட் பண்ணிட்டேன். இது நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பேன் சைஸ் என்னவோ, நான் தோசைக்கல்ல தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கிரில் பேனில் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தோசைக்கல்ல வைக்கிறதா இருந்தால் பெரிய இந்த மாதிரி நீளமான குச்சிலே பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கலாம். நான் இப்படி குத்திட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய பேன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதுங்கிறனால வச்ச பத்தலை. அதனால் நான் வந்து எல்லா பன்னீரையும் இதே மாதிரி எல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஊசியான இடம் இருந்தால் தான் நம்ம பன்னீரை குத்த முடியும். நம்ம கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குத்தி எடுத்துடலாம். அதனால் நான் வந்து குத்துனதுக்கப்புறம் நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எல்லா பன்னீர்
பன்னீர் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குடமிளகா, இந்த கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அந்த அவியலும் வெந்துருச்சு. அவியல் எடுத்து சைடில் வச்சுட்டு அடுத்து நம்ம பன்னீர் தான் பண்ண போகிறோம். பன்னீர் பாருங்கள் சூப்பராகவே எனக்கு எல்லாமே மேரினேட் ஆகி வந்துச்சு. மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இந்த சின்ன பேனுங்கிறனால நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய பேனாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சிங்கிள் ஸ்டிக்கை வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரை பேன் தான், அதாவது கிரில் பேன் தான். நல்லாவே கிரில் ஆகி வந்துச்சு. சூப்பராகவே வெந்திருந்தது. செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ ஒவ்வொரு தடவையும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, டேக் கேர், பை பாய், குட் நைட்.